இந்த கொஸ்டின் வந்து April 25 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்வெர்ஸ் சம் வந்து இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ எந்த மாதிரி சால்வ் பண்ணணுன்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. ஸோ இது பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த S+1 S+2 இந்த மாதிரி மெத்தடில் கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது. இந்த மாதிரி அண்ட் இது இருக்குல்ல S² + S² × S- இந்த மாதிரி கேட்டால் இந்த மாடலில் நம்ம என்ன இது ஏபி இருக்குல்ல, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். A + B + C அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். வேறு ஏதாச்சும் கேட்டால் தான் நம்ம வந்து இது அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓன்லி ஒன் டம் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி வரும். ஓகேவா? அந்த ஏபிசி அந்த மெத்தடில் நம்ம போட மாட்டோம். ஓகே. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்தாலே எந்த ஃபார்மேட்டில் போட்டதுன்னு ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் போடணுன்னா இந்த ஆல் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேவா? 10 மார்க்கில் ஏபி + C இருக்குல்ல, அந்த மெத்தட் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்படி பண்ணணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம், நார்மலாக இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஏபிசி இந்த மாதிரி எடுத்துக்கணுமா. ஆனால் இங்கே X² கொடுத்தாங்க அண்ட் S+1 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் எப்படி எழுதணுன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அப்படியே எழுதிக்குன்னு ஃபஸ்ட்டு இங்கே வந்து S² போடணும். அதுக்கப்புறம் S² அப்புறம் C S+1 இந்த மாதிரி தான் போடணும். ஓகே. இந்த மாதிரி கேட்டால் S² S+1 போடணும். சப்போஸ் இங்கே S³ கேட்டால் X³ X² S அப்புறம் D கூட வரும், D S+1 அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து அப்படியே குறைச்சிக்கினே போகணும். அதோட பவர் இப்படி போட்டோமா. இது வந்து மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்தால் மட்டும். இது மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா, இங்கே 1 இருக்குது. ஸோ 1 மட்டும் அப்படியே காமனாக போடணும். சப்போஸ் இங்கே S² S அந்த மாதிரி போடணும். இது எப்படின்னா, A போட்டு S+1 பண்ணணும். S+1 தாத்தா B போட்டு S+1 A S+1 திரும்பி இன்னொரு S ஆட் பண்ணணும். திரும்பி CS². அவ்வளோதான். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பவர் வந்து S+1 இருக்குல்ல, இந்த ஆடுங்க எது வேணாலும் இருக்கட்டும். S+2 S-2 இருந்தால் அது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கின்னு இது இருக்குல்ல, ஒன்றுன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் S போட்டு இதோட ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட்டு CS² போடணும். இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இன்னொரு சம் உங்களுக்கு காட்டுறப்ப இது பாருங்கள், வேறு சம்முங்க S+4 இருக்குது. இது எப்படின்னா, A போட்டு S+4 போட்டோம். திரும்பி B போட்டு S வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கின்னு திரும்பி S+4 + CS² போடணும். இந்த மாதிரி போடணும். ஸோ இங்கே எது வேணாலும் சேஞ்ச் ஆகட்டும். இந்த மாதிரி தான் நம்ம போட்டது. சப்போஸ் S³ இருந்தால் A போட்டு S+1 போட்டு திரும்பி B S+1 அப்புறம் C S² S+1 போட்டு ப்ளஸ் D S+3ன்னு போடுவோம். ஓகேவா? அந்த மாதிரி வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். Q போட்டால் பாருங்கள், A போட்டு S+2 போட்டாங்க. திரும்பி S² S³ இந்த மாதிரி S வந்து இன்க்ரீஸ் பண்ணியே போயிருக்காங்க. S+2 வந்து காமனாக வரும். லாஸ்ட்டு 1 மட்டும் ரிமூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிவைடட் பை இது இருக்குல்ல, S² × S+1. இப்போ மேலே இருக்கிறது மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏபிசியோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ S வந்து என்ன எடுத்துக்கலாம், இங்கே +1 இருக்குது. ஸோ -1 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ எங்கே S இருக்கோ அங்கே வந்து -1 வந்து போடணும். ஸோ -1 × +1 வந்து 0 ஆகிடுமா. இப்போ இதுவும் 0 ஆகிருக்கு. B இப்போ -× -+, அப்போ C1. ஓகேவா? இப்போ ஏவும் 0 ஆயிடுச்சு, பியும் 0 ஆயிடுச்சு. ஓன்லி C தான். C1 C தானே. அப்போ C போட்டோம். அப்போது இதெல்லாம் 0. அப்போ ஆன்சர் என்ன, C = 1 தான் வந்திருக்கு. ஓகே. இப்போ சியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்து S என்ன எடுத்துக்கலாம், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ -1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 0 எடுக்கலாம். ஓகேவா? இப்போ 0 எடுத்தால் இங்கே 2 மட்டும் 0 ஆகிடும். அப்போ ஏயோட ஆன்சர் வரும்ல. ஸோ S = 0 எடுத்தால் ஆன்சர் வந்து இப்போ 0 + 1 1. இப்போ இதுவும் 0 தானே. இப்போ B 0 ஆகிடும், Cயும் 0 ஆகிடும். இப்போ A = என்ன, A = வந்து 1. இப்போது C
ஏவும் சியும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பி கண்டுபிடிக்கணுமே. எஸ் வந்து திரும்பி ஏதாச்சும் எடுக்க முடியுமா? 0 எடுத்துட்டோம், -1 கூட எடுத்துட்டோம். அப்போ வேறு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி எஸ் ஸ்கொயர் சம் கேட்டாலே இங்கே ஒன்று வரும் ஆஃப் எஸ் ஸ்கொயர். அப்படின்னா எஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா பி ப்ளஸ் சி. ஓகே, நான் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். b plus c equal to 0. இந்த மாதிரி s ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s ஸ்கொயர்னா b plus c போகும். சப்போஸ் நம்ம s கியூப் பண்ணும்போதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் s கியூப் வந்து a plus b அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ பியோட வேல்யூ நமக்கு தெரியும், சியோட வேல்யூ தெரியும்ல, 1 போட்டோமா. இப்போ b 1 வந்து இந்த பக்கம் அனுப்புனா -1. இப்போ b ஈக்குவல் டு -1. ஓகே, இப்போ 3 1 ஃபைன் பண்ணிட்டோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணி இன்வெர்ஸ் வந்து ஃபைன் பண்ணோம். ஸோ வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோமா. இங்கே பி வந்து -1, அதனால் மைனஸ் போட்டு இது போட்டோம். ஸோ இதுக்கு வந்து இன்வெர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும்ல, ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1/s ஸ்கொயர்னா ஃபார்முலா என்ன, டி தானே வரும், டி. 1/sனா 1, 1/s + 1 ஃபார்முலா வந்து e⁻−t. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது. ஓகேவா. அப்புறம் இந்த சம் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இங்கே க்யூப் வரும், இங்கே வந்து ஸ்கொயர் வந்திருக்கு. சேம் அதே மெத்தட் தான். கோஎஃபிஷியன்ட் எஸ் ஸ்கொயர் எஸ் கியூப் எடுத்துருக்காங்க, இந்த மாதிரி போடணும். ஓகேவா, போட்டால் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப்லஸ் சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, 5 மார்க் வந்து 2 கேட்குறாங்க லேப்லஸ்லேயே. ஓகே, 10 மார்க் வந்து 1 கேட்குறாங்க, அதுவும் ஏ பின்னு 2 மெத்தடில் கேட்குறாங்க. இது 5 மார்க்ஸ்க்கு, இது 5 மார்க்ஸ், மொத்தம் டோட்டலாக 10 மார்க்ஸ்க்கு. இப்போ 2 மார்க்கே 3 அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ லேப்லஸில் இருக்கிற எல்லா சம்ஸும் இம்பார்ட்டண்ட்.